இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க நாதா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனாயும் பலனாயும் காணப்படட்டும். ஆண்டவரே, எந்த விதத்திலும் பிசாசு எங்களை மறக்கடிக்காதபடிக்கு, இந்த வசனத்தை எடுத்து போடாதபடிக்கு, கெடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இது வருஷங்கள் ஆனாலும் காலங்கள் ஆனாலும் மறந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் எங்களுடைய ஞாபகத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? நம்ம தமிழில் அது சொல்லப்படுகிறது உண்டு. படைப்பெல்லாவற்றையும் மனுஷனுக்காக படைத்து விட்டு மனுஷனை எதற்காக படைத்தார் என்று சொன்னால், அவருக்கு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும், துதிகளை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் படைத்தார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை காண்கிறதுனால பிரைஸ் தி லார்ட். நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அவன் நம்ம என்ன சொல்லுகிறது உண்டு? பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது உண்டு. சில பேருக்கு என்ன கோபம் வரும் அப்படின்னு சொன்னால், என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தால் ஒரு பிரைஸ் தி லார்ட் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட் யாருக்கு என்று சொன்னால், உன்னையும் என்னையும் காண பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னையும் என்னையும் காண பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கனம் பண்ணுகிறதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் கனம் பண்ணுகிறது எதிர உள்ளவங்கள் அல்ல. நீங்கள் முதலாவதாக யாரை கனம் பண்ணுகிறீர்கள்? தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். என் கூட பேச மாட்டீங்களா யாரும்? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மாதிரி முறைச்சி பார்க்கறது போல இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக வேற இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Give thanks in triumph. கர்த்தர் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவர் உங்களுடைய வெற்றியில சந்தோஷப்படுகிறார். உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறதுல சந்தோஷப்படுகிறார். உங்களை வெற்றி பெற்று பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்தோர் அல்லையா சொல்லுங்க. கையை உயர்த்துன்னு சொன்னா நல்லா உயர்த்தணும். ஆமென். இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல. ஆமென். கொஞ்சம் கை உயர்த்த முடியாட்டாலும் பரவாயில்ல. இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்தோர் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றியில் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் அல்ல. வசனம் என்ன சொல்லி இருக்குது? எல்லாவற்றிலேயும். எல்லாவற்றிற்காகவும் அப்படின்னு சொன்னா, சில தீமை நடந்தா கூட ஆண்டவர் தான் இந்த தீமையை கொண்டு வந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். அவர் தீமை செய்யாதவர். அவர் தீமை காணாத சுத்த கண்ணன். கையை வைத்து தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரால் பாவம் செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனால் பாவம் செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. ஆமான்னு சொல்றவங்க கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஆக்சிடென்ட்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லக்கூடாது. குறைவு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த குறைவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன அஃபார்ம் பண்றீங்க? இந்த குறைவு வந்தது யாரால? இயேசுவால. இந்த ஆக்சிடென்ட் வந்தது இயேசுவால அப்படின்னு சொல்லி சொல்றதாக இருக்கும். எல்லாவற்றுக்காகவும் அல்ல, எல்லாவற்றிலேயும், இந்த ஆக்சிடென்ட்லேயும், இந்த குறைவிலேயும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். காரணம், எனக்கு நன்மை செய்ய போகிறார், என்னை வாழ வைக்க போகிறார், எனக்கு புதிய வழியை காட்ட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் பேசி புதிய பாதை காட்ட போகிறார். ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லிலே சொல்லுங்க. பெண்கள் மாத்திரம் ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதே பெண்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தீங்க. ஹல்லேலூயா. ஆண்கள் மாத்திரம் ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் and amen. வெரி குட். சரி, நான் பெண்களுக்கு 100க்கு 50 மார்க் கொடுக்கிறேன், ஆண்களுக்கு 50க்கு 25 மார்க் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யார் ஜெயிச்சா? எல்லாரும் பரவாயில்லையே, எல்லாரும் கணக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்றாம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்,
குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி கடைசி வரைக்கும், கிட்டத்தட்ட 21ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தரை துதித்து பாடுகிற பாட்டு. காரணம், கர்த்தர் நமக்காக வெற்றி சிறந்தார். கையை வைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோன் நீங்க போகலாம் என்று சொல்லி சொன்னவன், அவன் தடம் மாறிவிட்டான், அவனுடைய வாக்கு மாறிவிட்டான். நீங்கள் போகலாம் என்று சொன்னவன் திடீரென்று தன்னுடைய உத்தரவை வாபஸ் வாங்கி கொண்டு இவர்களை பிடிக்கிறதற்காக தன்னுடைய எகிப்தின் யுத்தத்தின் சேனைகளை எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறான். அவன் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிற ஜனங்கள் எதிரே ஓடி போகலாம் என்று சொல்லி பார்த்தால் எதிரே என்ன இருக்கிறது? செங்கடல் இருக்கிறது. பின்னே ஓடி போகலாம் என்று சொல்லி பார்த்தால் பார்வோனின் சேனை மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. குதிரைகளையும் குதிரை படைகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆகினாலே தூசி புறப்படுகிறது. அவைகள் புறப்பட்டு வரும்போது எப்படி தூசி இருக்கும், அதுவும் வனாந்தர பாதையில் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மா புழுதியை கிளப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் புழுதி என்று சொல்லி அவர்கள் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற அங்கும் அங்குமாய் அவர்களுக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் மோசேயும் மிரியாமும் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுவிக்க உம்மால் மாத்திரமே கூடும் நாதா. கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அந்த கரங்களை நோக்கி பார்த்த உடனே திடீரென்று அவர்கள் காட்சியை கண்டார்கள். பின்பக்கத்திலே முன்பக்கத்திலேயும் பகலிலே மேகஸ்தம்பமும் அக்னி, ராத்திரியிலே அக்னி ஸ்தம்பமுமாக. அவன் எத்தனை புழுதி கலப்பிருந்தாலும் என் இயேசுவின் மேகஸ்தம்பத்திற்கு அது ஈடாகாது. ஆமென். அவன் எத்தனை வேகமாக கடந்து வந்தாலும் என் இயேசுவின் அக்னி ரதங்களுக்கு அது ஈடாகாது. ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எந்த பெரிய ஆர்மி வந்தாலும், எந்த பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எந்த பெரிய போராட்டம் வந்தாலும், உனக்காக அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் முன்னையும் பின்னையும் கர்த்தர் நிறுத்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த சேனையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த குதிரைப்படையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கடைசியில இவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அதுதான் புதிய வழி, யாரும் அறியாத வழி, யாரும் சிந்திக்காத வழி. ஆமென். ஹல்லேலூயா. கடல் மேலே பாலம் போட்டிருந்தா கூட எத்தனையோ வருஷங்கள் என்ன செஞ்சிருக்கும், ஆயிருக்கும். ஆனால் கர்த்தர் வெட்டாந்தரை ஆக்கினார். கடலை என்ன ஆக்கினார்? வெட்டாந்தரை ஆக்கினார். ஏன்னா பாலம் போட்டிருந்தா சம்பவிக்கிறது வேற. ஏன் ஆண்டவர் பாலம் போட்டிருக்க? ஒரு நொடியில் என்ன போட்டிருக்கலாமே, பாலம் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய ஸ்கீமே வேற, ஆண்டுடைய திட்டமே வேற, ஆண்டுடைய பிளானே வேற. ஹல்லேலூயா. அவருடைய பிளானை சிந்திக்க முடியாது, அறிய முடியாது. அவர் தண்ணீருக்குள்ளே பாதையை உருவாக்குகிற தேவன், ஜலங்களுக்குள்ளே பாதையை உருவாக்குகிற தேவன். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ. கொஞ்சமாவது ஒரு அல்லேலூயா வருதே, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க ஸ்தோத்திரத்தோட கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக கர்த்தர் கடலை திறந்தார். அதற்குள்ளே இஸ்ரவேலரை நடக்க பண்ணினார். அங்கே நடந்த ஒரு காரியம் இன்னும் அவர்களை அதிர பண்ணினது. என்னவென்றால், அவர்கள் நடந்த அதே பாதையிலேயே யாருக்கும் வழி இருந்தது? பார்வோனுக்கும் அவன் சேனைகளுக்கும் வழி இருந்தது. இதை பார்த்துதான் அவர்கள் பயந்தார்கள். ஐயோ, கர்த்தர் திறக்க செய்தார், ஆனால் யாருக்கும் வழியை திறந்து விட்டாரே, பார்வோனுக்கும் வழியை திறந்து விட்டாரே என்று சொல்லி அல்லாடின மக்கள் மத்தியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்பது அவர்களுக்கு அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இந்த இந்த உலகத்தில் நீங்கள் மற்றவர்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், பிசாசோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், வானத்தின் சேனாதிபதிகளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், பொல்லாத ஆவிகளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் போகிற இடத்துலலாம் அது வருகிறது போல தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு அறியாத வழியை திறந்திருக்கிறார் என்று சொன்னால், அதன் வழியாகவும் பிசாசு என்ன செய்வான்? கடந்து வருவான். வர்றது போல காணப்படும். ஆனால் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எந்த பாதை வழியாக அவர்கள் கடந்து வந்தார்களோ, அந்த பார்வோனின் சேனை கடந்து வந்ததோ, அந்த பாதையிலே கர்த்தர் ஜலங்களை மறுபடி திரும்ப வந்து குவியும்படியாகவும், அதிலே அவர்களுடைய சக்கரங்கள் கழலும்படியாகவும், அவர்களுடைய பாதை நடையை கர்த்தர் மெதுவாக்கும்படியாகவும், ஆமென் ஹல்லேலூயா, அவர்கள் சோர்ந்து போகும்படியாகவும், அந்த கடலிலேயே அவர்கள் அமிழ்ந்து சாகும்படியாகவும் கர்த்தர் கிரியை செய்தார் அல்லவா? அதுபோல சாத்தான் திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் நடுங்கி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஸ்தோத்திரம் பெருகுகிற இடத்துல என்ன பெருகுகிறது? கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திரம். மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி மோசேயும் மக்களும் மிரியாமும், ஆமென், டாம்பரின் தட்டுகள். மிரியாம் என்ன வாசிச்சாலாம்? ஆமென். இங்க டாம்பரின் இருக்கா? ஆமென் ஹல்லேலூயா. என்னது? டாம்பரு, தம்புரு. தம்புரு இங்கிலீஷ்ல அது டாம்பரின் சொல்லி பேரு. எப்படி வாசிப்பாங்க தெரியுமா? ஜல் 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 ஜல்னு சொல்லி அதை எடுத்து. உங்க வீட்டில் அந்த டாம்பரின் இருக்குதா? எத்தனை வீட்டில் டாம்பரின் இருக்குது? ஒரே ஒரு சகோதரியுடைய வீட்டில் மட்டும்தான். எல்லார் வீட்டில் என்ன வச்சிருக்கணும்? டாம்பரின் ஒன்று வாங்கி வைங்க. எவ்வளவு? ஒரு 140 ரூபா 150 ரூபா தான் இருக்கும். ஆமென். ஒன்று வாங்கி வச்சு வீட்டில் கர்த்தரை பாடி புகழுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென் அப்படின்னு சொல்லி முடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை பாட்டு பாடி வசனம் வாசித்து அநேகம் பேருக்காக ஜெபம் பண்ணி, அதுவும் வீட்டில் இசை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். உங்கள் பிள்ளைகளை கிட்டார் வாங்கி கொடுங்க. கிட்டார் வெறும் 3000 ரூபா 4000 ரூபா தான். ஹல்லேலூயா. எவ்வளவு? 3000 4000 எதுக்கெல்லாமோ நீங்கள் செலவழிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுறதுக்கு கொஞ்சம் செலவழிங்க. ஹலோ. உங்கள் பையனுக்கு அல்லது உங்கள் பெண் பிள்ளைக்கு கிட்டார் பரிசு கொடுங்க. உங்கள் பிறந்த நாளைக்கு ஒரு பைபிள் பரிசு கொடுங்க. அதை ஒரு ஸ்கீம் வச்சு வாசிக்க சொல்லுங்க. ஆதியாகமம் முடிச்சுன்னா உனக்கு 500 ரூபாய் தர்றேன் சொல்லுங்க. யாத்திராகமம் முடிச்சுன்னா உனக்கு டேரி மில்க் வாங்கி தரேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அது ஃபுல்லாக வாசித்து முடிக்கட்டும். பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டாரே இப்படி அப்படின்னு சொல்லி என்னை கோவிக்காதீங்க. என் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை படிக்கணும். ஆமென். முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நீ சங்கீதத்தை வாசித்து முடிச்சுன்னா உனக்கு நல்ல என்ன பைக் வாங்கி தரேன். என்ன சைக்கிள்? என்ன சைக்கிள்ரா சொல்லுங்கடா. என்ன சைக்கிள்? கியர்ஸ். ஓ மை குட்னஸ். பாருங்க, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு பார்த்தீங்களா? கியர் சைக்கிள். சங்கீதம் முழுசையும் வாசித்து முடிச்சுன்னா உனக்கு என்ன சைக்கிள் வாங்கி தரேன்? கியர் சைக்கிள். 15000 ரூபாயா? ஆமாம். ஓகே. அதுக்காக நீங்கள் சேர்த்து வைங்க. பிள்ளை எப்படியாவது கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை துதிக்கிறதுல கொஞ்சம் கூட சோர்ந்து போகக்கூடாது. எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6:14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு அது அந்த நேரத்தில் எப்படி கர்த்தரை துதிக்கணும்னு தோணுதோ அப்படி கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். எப்பவுமே நடனம் பண்ணி தான் துதிக்கணுங்கிறது இல்லை. கர்த்தர் அந்த நேரத்தில் எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுகிறாரோ, however God prompts you, you do the praise to the Lord. நீங்கள் கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சமயத்துக்கு ஏத்தார் போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
சில சமயம் குதிச்சு குதிச்சு கூட கத்தரை என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம். வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா கத்தரை நல்லா குதிச்சு நடனம் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க? கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அந்த மகிழ்ச்சி ஒரு பயங்கர மகிழ்ச்சி. அதை பாடியில எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆண்டவரே, நான் உமக்கு என்ன நன்றி சொல்வேன் கர்த்தாவே. அல்லேலூயா. வெற்றி சிறந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் 10 வருஷம் பிராக்டிஸ். அவர் சொல்றார், ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிறகு அவர் சொல்றாரு, நான் 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா பிராக்டிஸை விட எனக்கு அதிகமான பிராக்டிஸ் கத்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினேன். நான் தோற்றாலும் கூட கத்தருக்கு என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எல்லாவற்றிலேயும் என்ன செய்வேன்? கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் கத்தரை துதிச்சதுனால கத்தரை எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு கோல்டு மெடலிஸ்ட், ஒலிம்பிக் வீரன் பப்ளிக்காக அவன் சொல்லுகிறதை கேட்கும்போது நம்முடைய மனது குளிர்கிறது. கையை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வெற்றி பெற போகிறீங்க. நீங்க வெற்றியில கத்தரை துதிக்க போறீங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, பிரச்சனைகளிலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். வெற்றியிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்து என்னது? பிரச்சனை வந்தாலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரச்சனைக்காக அல்ல, பிரச்சனைகளிலும். Give thanks in trouble. ட்ரபுள் வந்தாலும், ட்ரபுள் கிட், உங்களுக்கு ட்ரபுள் கொடுக்கிற பிள்ளை இருந்தாலும் கத்தருக்கு என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா அந்த பிள்ளையை கத்தர் நமக்கு தந்தார், அதை மாற்றி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தாங்க. என்ன அழகான ஊழியம் பாருங்க. அல்லேலூயா. கத்தரை துதிச்சா மற்றவங்க கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க உங்க வீட்டில் அப்படி பாஸ் பண்ணி போகும்போது, உங்க வீட்டு வழியா போகும்போது நீங்க டாம்பரின் தட்டி பாடுறது கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க கைத்தட்டி பாடுகிறத கேட்கணும். பேரோசையுள்ள கைத்தாளத்தோட கத்தரை 10 நரம்பு வீணையினால என்ன செய்யணும்? 10 நரம்பு வீணை வச்சிருக்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். 10 நரம்பு வீணை. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமென். இந்த 10 விரலும் 10 நரம்பு தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை தட்டினாலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ட்ரபிளும் ஓடி போகும். சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருந்தான்னா, பவுலும் சீலாவும் 2 பேரும் சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அன்னைக்கு சிறைச்சாலை கதவு என்ன செஞ்சிருக்காது? திறந்திருக்காது. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ட்ரபுள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஐயோ இந்த பாதையின் வழியாய் கத்தர் என்னை நடத்தி விட்டாரே, ஐயோ ஆண்டவரே உமக்கு எங்க மேல இரக்கம் இல்லையா, எங்க மேல உமக்கு மனது உருக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்க சோர்ந்து போயிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜெபம் பண்ணி கத்தரை துதித்து பாடுவோம். இதை பக்கத்தில் உள்ளவர்கள், காவலில் உள்ளவர்கள், அந்த தலைவர்கள், ஜெயிலர்கள் எல்லாரும் கேட்பார்கள் என்று சொல்லி கத்தரை துதித்து பாடினார்கள். பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையின் நேரத்திலும் கூட கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்க, கத்தரை. ஆமா, ஃபெயில் ஆனாலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். குறைஞ்ச மார்க் கிடைச்சாலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். வருமானம் இல்லைனாலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்க பிள்ளை ட்ரபிள் பண்றானா, அதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்தரை எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார், அவனை வெற்றியாய் மாற்ற போகிறார். சிறைச்சாலை கதவுகள் திறக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கத்தர் எரிகோ மதிலை இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினால்தான், துதித்ததுனால்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது கத்தர் தம்முடைய தூதர்களை இறக்கி விட்டுறார். இறக்கி விட்டு எப்பேற்பட்ட தடைகளையும் உடைச்சு எடுங்க, என் பிள்ளை ஸ்மூத்தா நடந்து போகணும், அவங்க பாதையில் இருக்கிற எல்லாவற்றையும் தடைகளையும் நீங்க மாற்றுங்க, என் பிள்ளை ஸ்மூத்தா நடக்கணும். அங்க தடை இருக்கிறதும் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது, அதை எடுத்ததும் தெரியக்கூடாது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
I don't know what barriers you are going through. I don't know what trouble you are going through. The Lord is telling you that when you praise God, you will see a great victory. நீங்க எந்த பிரச்சனைகளுக்குள்ளே போகிறீர்கள்னு எனக்கு தெரியாது. எந்த தடை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. சில சமயங்கள்ல உங்களுக்கே தெரியாம பிசாசு தடையை கொண்டு வந்து வச்சிருப்பான், உங்களுக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த தடையை உங்களுக்கும் தெரியாம பிசாசுக்கும் தெரியாம எடுத்துருவார். பிசாசு இருந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கே தெரியாது ஆண்டவர் எப்பயோ அந்த தடையை எடுத்துட்டாருன்னு சொல்லி. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய மெமரி பவர் லாஸ் ஆகி கொண்டிருக்கிறதா? உங்களுடைய வீட்டின் காரியங்கள் எல்லாம் தோல்வியில் முடிந்து கொண்டிருக்கிறதா? கடன்கள் ஏறிக்கொண்டிருக்கிறதா? வியாதி 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 என்று சொல்லி உங்களுடைய வருமானம் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறதா? எல்லா தடைகளையும் மாற்ற உங்கள் ஸ்தோத்திரம் போதும். சொல்லுங்க, மாத்திர வேண்டாம், ஸ்தோத்திரம் போதும். சொல்லுங்க பார்க்கலாம், மாத்திர வேண்டாம், ஸ்தோத்திரம் போதும். எவ்வளவுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக இம்யூன் சிஸ்டத்தை கர்த்தர் உயர்வாக்கி தருகிறார், ஆசீர்வாதமாக்கி தருகிறார். எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருகிறார். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சும்மா இருக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு நேரா தீர்க்க தரிசனமா கடந்து வரலாம். தேவ பிள்ளையே, எனக்கு தெரியாது நீங்க என்ன வழியில போய் கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். ஆகினால என் வாயின் வழியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சாதாரண ஒரு ஊழியக்காரன், ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆமான்னு சொல்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. யோபு 1:21 பாராம சொல்லுங்க பார்க்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எதற்கு எடுத்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறவன் தான் யாரு? இந்த யோபு. தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்கு தினந்தோறும் பலி செலுத்தி வந்தான். ஆனாலும் அவங்க விருந்து பண்றதை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். கர்த்தர் அந்த பிள்ளைகளை எடுத்தார், கூடாரம் அவங்க மேல விழுந்துச்சு. ஆனாலும் இவன் உண்மையா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், அவனுடைய கழுதைகள் ஓட்டிக்கொண்டு போகப்பட்டன, அவனுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் ஓடிச்சு. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இழந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம். But you give thanks in troubles. கர்த்தரை பிரச்சனையின் நடுவில் நீ ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் யாரு? இந்த யோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னா சாதாரண காரியமே கிடையாது. இவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றத பார்த்துட்டு எரிச்சலானா யாரு? அவனுடைய மனைவி கூட இருந்து பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி பின்னாடி தடை கொடுத்து நமக்கு என்ன இழந்தாலும் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்ல வேண்டியவா ஆண்டவரை என்ன செய்ய சொன்னா? மறுதலிக்க சொன்னான். ஆமென். ஆண்டவரை மறுதலிச்சு உம்முடைய ஜீவனை விடும். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட இருந்து ஆறுதல் படுத்த வேண்டியவங்களே நமக்கு விரோதமா நிற்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிர்கதியாய் நிற்கிறோம். இனி அவன் யார்கிட்ட போவான்? அவன் யார்கிட்ட போவான்? இவனுடைய விஷயத்தை கேள்விப்பட்டு அவனுடைய சிநேகிதர்கள் வந்தார்கள். சிநேகிதர்களும் நல்லா பேசினாங்களான்னு பார்த்தா, நீர் பாவம் செஞ்சிருக்கிறீர், அதனால உமக்கு என்ன கிடைச்சிருக்குது? தண்டனை கிடைச்சிருக்குன்னு அவன் மேல இடிய வைக்கிறாங்களே தவிர ஒருத்தனும் ஏற்று பேசுகிறதற்கு இல்லை. ஆனா அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரத்துல உலகத்திலேயே யாரும் சொல்லாத ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதை வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன்,
அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலே நான் பார்ப்பேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயா, ஸ்தோத்திரம் சொல்லும் போது உனக்குள்ள நம்பிக்கை நீ நினைக்காத அளவிற்கு உயர்ந்து வந்துருது. அல்லேலூயா. ஒரு வறட்சியான கிணத்துல திடீர்னு ஊற்று கிளம்பி மேல வரைக்கும் கையால தொடர உயர வரைக்கும் புறப்பட்டு வருகிறது போல நீ ஸ்தோத்திரம் சொல்ல உன் நம்பிக்கையின் ஊற்று புறப்பட்டு மேலே வருகிறது, நிரம்ப நிரம்ப வருகிறது. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Just say praise the Lord. நீங்க ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுங்க. நீங்க நினைக்காத பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். கடைசியில் அவனுக்கு கிடைச்சது என்ன? இவன் தான் யாருக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருந்துச்சு? அது அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதே மனைவியின் மூலமா கர்த்தர் மறுபடி 10 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனைவி தூஷிச்சு ஆண்டவரை விட்டுரும், இல்லாட்ட நான் போறேன் அப்படின்னு சொல்லி நின்னவா. ஆனா அவளை தள்ளி விடாம அவளை சேர்த்து வச்சு, ஆமென், அவள் இடத்துல 10 பிள்ளைகளை மறுபடி பெற்றெடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா இவன் எவ்வளவு சிறந்தவனா இருந்திருப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய ஸ்தோத்திரத்துல அவ்வளவு பவர் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதுல பிரதானமான காரியம், பிசாசு எப்பவும் உங்களுக்கு நீர் அவனுக்கு வேலி அடைக்கவில்லையா, அவனுடைய சொத்துக்களை பிடுங்கி பாரும், அவனுடைய சுகத்தை பிடுங்கி பாரும், அப்போ அவனை மறுத்தளிக்கிறானா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் தைரியமாக சொன்னார், நீ முதல்ல ஓகே அவன் சொத்துக்களை மாத்திரம் கை வை அப்படின்னாரு. பிறகு அவனுடைய சரீரத்தை ஓகே கை வச்சுக்கோ, அவன் உயிரை என்ன செஞ்சிடாத, எடுத்துடாத என்று சொல்ல பிசாசு அவனுடைய மிஷனே அவனுடைய காரியமே கெடுக்கிறது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக கெடுக்கிற பிசாசு கடந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அப்படி முழுசுமா அவனுடைய கைகளில் கர்த்தர் ஒப்படைக்க மாட்டார். ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்க, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் பண்ண நான் உன் காதை பிடிச்சு முறுக்குவேன் பிசாசே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் ஹல்லேலூயா. என் பிள்ளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உன் காதை பிடிச்சு என்ன செய்வேன், முறுக்கி உன் காதை பிடிச்சு தூக்கி தூர வீசிட்டு என் பிள்ளைக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன், என்ன யாரும் தடுக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஓங்கி 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 ஓங்கி. மூன்றாவதாக, சாதாரண காரியங்களிலும் கூட கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு டீ குடிச்சா கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யுங்க, குடிங்க. அல்லேலூயா. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கையை வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்பத்தை எடுக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாருங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க உங்க வேத புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசிங்க. வேத புஸ்தகம் வச்சிருக்கவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேத புஸ்தகம் இல்லாதவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். கை வைத்துங்க. வேத புஸ்தகம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் வேத புஸ்தகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு 10 வேத புஸ்தகம் வச்சுருக்கிறோம். எடுத்து அவங்க கையில் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. முதல் வேலையாக உலகத்தில் நீங்கள் வைக்க வேண்டிய முதல் சொத்து என்னது, வேத புஸ்தகம். ஆமென். எல்லாருக்கும் வீடு இருக்கும், எல்லாருக்கும் காடு இருக்கும், ரப்பர் தோட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சில பேருக்கு வேத புஸ்தகம் இருக்காது. அல்லேலூயா. உங்கள் வேத புஸ்தகத்தை சென்டிமெண்ட்டுக்காக கிழிஞ்சு போன வேத புஸ்தகத்தை சென்டிமெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படி சொன்னால் அப்படி வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. படித்து கிழிக்கணும். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை என்ன செய்யணும், படித்து கிழிச்சு இன்னொரு வேத புஸ்தகம் வாங்கணும். அடுத்து அதையும் படித்து கிழிச்சு இன்னொரு வேத புஸ்தகம் வாங்கணும். அப்படி வேத புஸ்தகம் பழக்கத்தில் இருக்கணுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேப்பரில் ஒரு பவரும் இல்லை. ஓகே, இந்த பேப்பரில் ஒரு பவரும் கிடையாது. எதில் தான் பவர், அந்த வசனம் எங்கே போகும்போது தான், உள்ளத்துக்குள்ளே போகும்போது தான் அதற்கு பவரே ஜாஸ்தி.
வேதத்தை நான் தலைமாட்டில் வச்சிருக்கிறேன், அவள் தலைமாட்டில் வச்சு தான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தலைமாட்டில் உட்காந்துருக்கும் போது பிசாசு வந்து உட்காந்து ஒவ்வொரு பேஜாக திருப்பி அவன் வாசிப்பான். உங்கள் வேதத்தையே அவன் எடுத்து என்ன செய்வான்? வாசிப்பான். அவனுக்கு வசனம் தெரியும், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எடுத்து சொல்லும்போது அவனால் நிற்க முடியாதுங்க. அல்லேலூயா. தலைமாட்டில் வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, கிராஸை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது தேவனுடைய பிள்ளையே. ஆகினால சாதாரண வேதத்தை நீங்கள் இன்னைக்கு வாசிங்க. நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். எதுலேயும் கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ராபோஜனத்தில், ஆமென், ராபோஜனம் பஸ்கா பண்டிகை அவர் அடிக்கப்படுகிறதுக்கு முந்தின ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சாதாரண காரியத்திலும் கூட கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். சாப்பாட்டுக்காக நல்லா கை நீட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி சாப்பிட்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எந்த சாப்பாடாக இருந்தாலும். இன்னும் நிறைய பேர் கையை உயர்த்தல. ஐ எம் ஷாக்ட். എൻ്റെ കർത്താവേ, ഈ ജനങ്ങളെ രക്ഷിക്കണമേ. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதுக்கு எடுத்தாலும் சில சமயங்கள்ல நான் மறந்து போய் 2வது தடவை ஜோம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஜோம் பண்ணிப்பேன். 2-3 வார்த்தை 2 பேர்கிட்ட பேசிட்டா மறுபடியும் என்ன செய்வேன்? ஜோம் பண்ணுவேன். அப்படி பழக்கப்படுத்தி கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாதாரண காரியங்களில் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன ஸ்தோத்திரம் தெரியுமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்ம பிள்ளைகள் அப்படியே எவ்வளோ அப்படி சிரிக்குது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த போர் அடிச்சார் இன்னைக்கு சண்டே ஞாயிறு ஆராதனை இதோ முடிகிறது. ஹல்லேலூயா. உலகத்திலேயே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி அந்த 2 வசனத்தை சொல்லி முடிக்கிற ஒரே ஏரியா தமிழ்நாடு மட்டும்தான். ஹல்லேலூயா. கேரளத்தில் போனாலும் அது கிடையாது, தெலுங்கில் போனாலும் கிடையாது, கன்னடத்தில் போனாலும் கிடையாது, கன்னடாவிலையும் கிடையாது, அமெரிக்காவிலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அதை சொல்லி முடிக்கிற ஒரே இடம் எங்கே? தமிழ்நாடு மட்டும்தான். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அது 2 வசனமாக போட்டிருக்குது. நம்ம ஆட்கள் ஜெபத்தினுடைய கடைசியில் கொண்டு போய் போட்டாங்களே அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பிறகு தான் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி உன் வயது திரும்ப கழுகுக்கு சமானமான வயது போல வாழ வயது போல ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆட்கள் மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் ஆத்மாவே சொல்லிட்டாங்க. ஆமென். உள்ளங்கால் பிடதில் அடிக்க என்ன செஞ்சிருவாங்க? ஓடி போவாங்க. ஆமென். சில பேர் என் ஆத்மாவை சொல்லும் போதே எஞ்சி போகிறத நான் பார்த்துருக்குறேன். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம கிறிஸ்தவ கூட்டம் எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் கூடி வர்றது எதுக்கு தெரியுமா? நின்று ஒருவருக்காக ஒருவரை ஒருவர் விசாரித்து, ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? சுமக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. ஆமாம். மற்ற இதிலலாம் நாளைக்கு இன்னைக்கு ஏதோ எங்கேயோ மதுரையில் 5 லட்சம் பேர் கூட போகிறாங்க. ஆமீன். அவங்க 5 லட்சம் பேர் கூடினாலும் அந்த சாமியை பார்த்து எத்தனை புகழ் சொன்னாலும் முன்னே இருக்கிறவன் யாரும் தெரியாது, பின்ன இருக்கிறது யாரும் தெரியாது. அவன் வேண்டுகிறது யாருக்காகத்தான் இருக்கும்? தனக்காக மாத்திரம்தான் இருக்கும். தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரம். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வேண்டிக் கொள்ள மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறவர்கள், ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்கள், ஒருவருக்காக ஒருவர் அவர்கள் கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கையை வைத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சை முடிஞ்ச உடனே உள்ளங்கால் பிடதில் அடிக்க ஓடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். ஓடி போயிடக்கூடாது. நின்று விசாரித்து ஜெபம் பண்ணி, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். மற்றவர்களுக்காக நீங்க கண்ணீர் வடிங்க. உங்க பாரத்தை கர்த்தர் சுமப்பார். அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. யோபு தன்னை விசாரிக்க வந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணான். ஆமென். அல்லேலூயா.
அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணான். கர்த்தர் இவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அதே போல கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். இப்ப நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? சாதாரண விஷயங்களிலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டீ குடிச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏறும்போது ஸ்தோத்திரம், இறங்கும்போது ஸ்தோத்திரம், ஆமீன், படுக்கும்போது ஸ்தோத்திரம், எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம், ஆமீன். சாதாரண காரியங்களிலும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பவும் ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல ஒரு உபகாரத்தை என்ன செஞ்சிராத, மறந்துராத. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான்காவதாக, குழப்பத்திலும் குளறுபடிகளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆபகுக்கு 3:18 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச பகுதின்னு நினைக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், ஆமேன், உங்கள் சட்டியில் உங்கள் அகப்பையில் ஒன்றும் வராமல் போனாலும், ஆமேன், ஹல்லேலூயா, உங்கள் அரிசி கூடையில் ஒரு பருக்க அரிசி கூட ஒரு அரிசி கூட இல்லாமல் போனாலும், ஆமேன், உங்கள் எண்ணெய் பாட்டிலில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் போனாலும், உங்கள் காய்கறி கூடையில் ஒரு காய்கறியும் இல்லாமல் போனாலும், நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. அத்திமர தானாக துளிர் விட ஆரம்பிக்கும். திராட்சை செடிகளில் பழம் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒலிவ மரத்தின் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். வயல்களில் தானியம் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிடையில் ஆடுகள் தன்னை போல பெருகுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். தொழுவத்தில் மாடுகள் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம், நீ சின்ன சின்ன காரியத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிற. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 46:1-3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, உங்க பைபிளை திருப்புங்க. எனக்கு லேஸ் சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு லேஸ் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும். எனக்கு 2 பிள்ளைகள். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஸ்டீவுக்கு அவன் காலேஜ் 3rd இயர் படிக்கிறான். என்னுடைய பொண்ணு 12th முடித்து இப்போது காலேஜுக்கு போக போகிறா. 2 பிள்ளைகளுக்கும் என் மனைவி சிப்ஸ் ஒன்றும் விரும்ப மாட்டான். மேடாங்கிள், டொமேட்டோ மேடாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 3 வாங்கிட்டு வருவேன். 3 வாங்கிட்டு வந்துட்டு என் பிள்ளைகிட்ட சொல்வேன், இந்த 3 எனக்கு தான், ஒருத்தனும் என்ன செய்யப்படாது, தொடப்படாது அப்படின்னு சொல்லுவேன். உடனே 2ம் ஓடி வரும், வேகமாக வந்து பிடுங்கி என்றது என்ன செய்யும், வாங்கி கொள்ளும். அதுங்க எடுத்து சாப்பிடுகிறத பார்த்து எனக்கு சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் அதுங்களோட என்ன செய்வேன், விளையாடுவேன். கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு முன்னாடியே அதுங்க என்ன செஞ்சு முடிச்சிடும், சாப்பிட்டு முடிச்சிடும். சரி, ரைட். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த கடிக்கிற சத்தம், அவங்க நறுச்சுன்னு கடிக்கிற சத்தம் நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதை விட எனக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமான சத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் பைபிளை புரட்டுற சத்தம். பைபிளை இந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இதை போல் அருமையான சத்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமாம், இன்றைக்கி சபைகளில் டிஸ்பிளேயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும், அதை புரட்டி பார்க்கணும். நிறைய தடவைகளில் நான் ரொம்ப விரும்புகிறது, அப்படி சத்தம் வந்தாலும் வராட்டாலும் நம்ம பிள்ளைங்க மத்தேயு 6:33 எடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த இப்படி பிடிச்சி இப்படி ஒரு திருப்புனா அது எங்கே போய் நிற்கணும், மத்தேயுலையாவது போய் என்ன செய்யணும், நிற்கணும். மத்தேயு 6 போய் நிற்காட்டாலும் பரவாயில்ல, அது எங்கேயாவது போய் நிற்கணும். மத்தேயு அல்லது மல்கியா அல்ல லேசா மார்க், அப்படியாவது போய் என்ன செய்யணும், நிற்கணும். நம்ம ஆட்கள் பைபிளையே தொடர்றது கிடையாது. ஹல்லேலூயா. பைபிளே தொடர்றது கிடையாது. ஆனால் உலகத்தில் இல்லாத மற்ற எல்லாத்தையும் தடவுறான். ஆமென், ஹல்லேலூயா. என்னது, ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸ். எத்தனை போட்டாலும், ஆழத்தில் எத்தனை போட்டாலும் அது என்ன செய்யாது, திருப்தி அடையாது. ஆமென்.
எத்தனை வீடியோ ஷார்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு என்ன வராது? திருப்தியே வராது. போனை தூக்கி தூர வீசிட்டு எதை பாருங்க? கர்த்தருடைய வசனத்தை பாருங்க, ஆழமா பாருங்க. அதை பார்க்க பார்க்க இன்பமா இருக்கும். கையை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சிப்ஸ் சாப்பிட்றத விட இந்த சத்தம், கிறிஸ்பி சத்தம் எனக்கு மிகவும் பிரியமா இருக்கும். பைபிளை புரட்டி புரட்டி என்ன செய்யுங்க? வாசிங்க. தேடி தேடி வேதவசனம் சொல்லுது, தேடி வாசியுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேடி வாசிங்க. நான் சொல்லிடுவேன், எனக்கு டைம் ஆகி போச்சு. நான் திருஞானபுரம் சர்ச்சில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். ஆனால் நான் இதோட முடிக்கிறேன். சின்ன சின்ன காரியத்துக்கு நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. தேவை உள்ள நேரத்திலும் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வெளிப்படையா சாட்சி சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. மக்களுக்கு பணிவிட செய்யுங்க. ஸ்தோத்திரத்தோடு அதை செய்வீங்கன்னு சொன்னா தாமதமான நேரங்களிலும் கூட கர்த்தர் அதை ஏற்ற நேரத்தில் வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இனிமே ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்திற்கு கூட நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கஷ்டத்துல நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். வெற்றி சிறந்தாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை வாழ்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நீங்க சொல்லுங்க. ஓ, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமாண்டவரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓங்கி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக மோசே, மிரியாம் இவர்களை ஒரு முன் மாதிரியாக வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே. யோபுவை எங்களுக்கு முன் மாதிரியாக வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே. தாவீதை முன்மாதிரியாக வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே. இனி நாங்க ஸ்தோத்திரத்தை விட மாட்டோம். கிருபையை பெருக பண்ணுவோம். எங்கள் தண்ணீர் ஊற்று மேலே கடந்து வரும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஒரு காரியத்தையும் மறக்காமல் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தாவே, கஷ்டத்தின் மத்தியிலும் குளறுபடிகளின் மத்தியிலும் அத்திமர துளிர் விடாமல் போனாலும், ஆண்டவரே வயல்வெளிகள் தானியம் இல்லாமல் போனாலும், ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம்.
அப்பொழுது மிகுதியை கட்டளையிடுகிற தேவன் அல்லவா நீர் ஆண்டவரே. எங்களை கைவிடாத நேசர் கர்த்தாவே. எங்க ஸ்தோத்திரத்தை மத்தவங்க கேட்கிறபடி சொல்லுவோம் கர்த்தாவே. நாங்க சிறைச்சாலையில இருந்தாலும் நாங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.